வணக்கம்டா. வணக்கம். திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க. ஆமாங்க. திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி. அது மாதிரி அங்கேருந்து யார் வந்தாலும் நான் இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கன்சல்டேஷன் சார்ஜஸ் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கும் டே 1லேருந்து அப்படிதான், அப்படி தானடா? ஆமாங்க மேம். சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணலாம். இங்கே நான் வரும்போது நிறைய ப்ராப்ளத்தோட தாங்க மேம் வந்தேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுங்க. வெரி குட், வெரி குட். இப்போ நல்லாவே என்னுடைய ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஒத்த தலைவலி வந்து எத்தனை வருஷமா இருந்ததுடா? ஒரு 16 இயர்ஸாகவே இருந்துச்சு. 16 வருஷமா ஒத்த தலைவலி இருந்தது. இப்போ சுத்தமாகவே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க மேம். இட்ஸ் அ மிராக்கிள். மைக்ரைன் வந்து 16 இயர்ஸாக இருந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வரம் மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் ஒரு மைக்ரைன் பேஷண்ட்டு, எனக்கும் 12 வருஷமாக மைக்ரைன் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மைக்ரைன் இல்லாத வாழ்க்கைன்னா அந்த மாதம் அந்த மைக்ரைன் எப்போ வருமோ அந்த மாத்திரையை நம்ம எடுக்க போகிறது, அந்த மைக்ரைன் வரும்போது நம்மளை சுற்றியில் இருக்கவங்க ஃபீல் பண்ணுறது, அதெல்லாமே வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸு, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல். அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் தான் சொல்லணும், இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 இம்ப்ரூவ்மெண்ட்னா ஹெல்த்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டா? இப்போ கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நார்மலாக பேசுகிறேன். பயம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு தலைவலியில் இருக்கும்போது யார் வந்தாலுமே கொஞ்சம் கடுப்பாக தாங்க மேம் பேசுவேன். இப்போ கொஞ்சம் நார்மலாக பேசுகிறேன், கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறீங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொன்றும் நீங்கள் சொன்னீங்க, மெயின்லி வந்து உங்கள் ஹெல்த் பொறுத்த வரையும் அந்த டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸில் வந்து நீங்கள் டே 1, அதாவது 2023 6 அன்னைக்கு எடுத்தது ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு 3rd செஷன் எடுத்து பார்க்கும்போது அந்த RA ஃபேக்டருங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ இட்ஸ் அ சைன் நீங்கள் ஹீல் ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான சைன். அண்ட் பை த வே நீங்கள் டாக்டர் சிவிடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க மேம்? ஃப்ரெண்ட்லி டாக்டர்ஸ். ஃப்ரெண்ட்லி டாக்டர்ஸ். சரி சரி, ரொம்ப யாருமே சொல்லாதது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்திருக்கீங்க. ஸோ ஹோமியோபதி, அலோபதிக் மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கீங்க. பட் ஆனாலும் இங்கே என்ன ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சி ப்ளஸ் பொறுத்த வரையும்? மேம் இங்கே வந்து செலிப்ரிட்டிக்கு ஒரு மாதிரி, நார்மல் பீப்புளுக்கு ஒரு மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாரையுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களா கண்டிப்பாக மேம் ட்ரீட்மெண்ட். இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபீஸுக்கு தாங்க மேம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உண்மையாலுமே பேஷண்ட்டோடைய ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறீங்க மேம். ஸோ அது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி நிறைய பீப்புள் வர ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கறது தான். அதாவது இந்த வீடியோஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மக்களுக்கான பிரச்சனையை அவங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறதோ அதுதான் இந்த வீடியோ ரிவ்யூவோட பர்பஸ். அண்ட் மோர் ஓவர் உங்களோட இது வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அமையும். குறிப்பாக ஃபீமேல்ஸ் நம்ம இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், என்னென்னா எப்போதான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்களோன்னு இருக்கீங்க உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் ரெகுலர் பண்ணுறதுக்கு. ஸோ குறிப்பாக ஃபீமேல்ஸு அபோவ் 30, போஸ்ட்மார்ட்டம், குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக இருக்குங்கிறது தான் டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூடா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.